நம்ம வீட்டாளுனால சண்டைனால உன்கிட்ட நான் பேசாம விட்டுட்டேன். அதெல்லாம் உன்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏய் லூசி, இதுக்காக ஏன் சாரி கேக்குற? அதெல்லாம் வேண்டாம். இல்ல அமிர்தா, நீயும் அத்தையும் நீ தேடி வந்து பேசுனீங்க. அப்ப கூட உங்ககிட்ட நான் எரிஞ்சு விழுந்தேல. ஐயா உங்ககிட்ட பேசவே இல்லைல. இப்ப அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அப்படி நடந்துக்க கூடாதுன்ட்டு. பரவாயில்ல விடு. ஜாலி என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அம்மா பத்தி திட்டினதுனால மனசு கேட்காம உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன். காரணம் அப்பைதான் இதான் நம்ம 2 பேத்துக்குள்ளார சண்டையை மூட்டி விட்டு 2 பேரையும் பழக விடாமே பண்ணிட்டாங்க. அதான் இனிமே நான் யாரு பேச்சும் கேட்க மாட்டேன். ஏய் அப்படிலாம் இருக்க கூடாதுடா. நல்லது சொன்னா நம்மளும் கேட்டுக்கணும். பெரியவங்க எது சொன்னா நானும் கேட்டுக்கணுமா? அப்படின்னு இல்ல, நல்லது சொன்னா நம்ம கேட்டுக்க வேண்டியதான். உங்கள பேசக்கூடாதுன்னு சொன்னா பேசக்கூடாது. எதுக்கு பேசக்கூடாது? நீ கேள்வி கேட்கணும். விட்டுட்டு சண்டையெல்லாம் போடக்கூடாது, சரியா? சரி அமிர்தா. யாரா இருந்தாலும் அவங்க அம்மா திட்டினா யாருக்கும் கோவம் வரதான் செய்யும். ஏன் முன்னாடி எங்க அம்மா பத்தி திட்டினா எனக்கும் கோவம் வரதான் செய்யும். மனநிலை அப்படி இருந்ததுனால எல்லாருக்கூடயும் சண்டை போட்டிருக்க. இப்பதான் நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோமே, இனிமே என்ன கவலை இருக்கு? இனிமே நீ நானும் சேர்ந்து விளையாடலாம். சரி. சாரி. இப்பதானே சொன்னேன் திரும்பி சாரி கேட்காதன்ட்டு. என்ன வாட்டி சாரி கேப்ப? அவ்வளவு பெரிய கொலை குத்தமா பண்ணிட்ட சாரி கேக்குறதுக்கு. இருந்தாலும் போது நிப்பாட்டியா? சரி சரி. ஒரு கை கொடுத்தினா? கை கொடுக்கணுமா? ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளார சாரி கேட்டு கை கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓஹோ அப்படியா? சரி சரி. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? லூசே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்ங்கற? 2 பேரும் சண்டை போட்டு எதிரியா இருந்தோம்ல. அட நானா எதிரி இல்லப்பா, நான் எதிரியா பார்த்தேன். பாத்தியா, திரும்பவும் அதே சொல்ற. சரி சரி. இனிமே நான் அப்படி சொல்லல. என்ன ஓகேவா? டபுள் ஓகே. சரி அது இருக்கட்டும். எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? அதுவா ஜெய், அது பெரிய பிரச்சனைடா. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? அது அப்புறமேட்டு சொல்றேன். அமிர்தாச்சு. அப்புறமேட்டு சொல்றேன்டா. சரி. இதுக்காக என் முகத்தை சோகமா வச்சிருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவும் பாவம், சித்தியும் பாவம். யாரு? உங்க சித்தியுமா? ஆமா. என்ன பிரச்சனை? சொல்றேன்டா. சரி வருத்தப்படாத, விடு. எல்லாம் சரியாயிரும். வா விளையாடலாம். சரி. சரியாயிரும் அமிர்தா, விடு. இதெல்லாம் சரியாகாதடா. சரி பாத்துக்கலாம். என்கிட்ட சொன்னாதானே தெரியும் என்ன ஆச்சுன்னு. என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கியே. சொல்றேன். பரணி மாமா. சொல்லு சத்யா, எதுக்கு போன் பண்ணியிருந்த? ஏன் மாமா இப்படி கேக்குறீங்க? என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? என்ன ஆயிட்டு இருக்கு? எதுக்கு போன் பண்றேன்னு கேக்குறீங்க? ஏன் மாமா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஏன் மாமா எனக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும்? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? பிடிக்கலையா உங்களுக்கு? என்னாச்சு உங்களுக்கு? இப்ப வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தோடனே சிரிப்பீங்களே. நான் நேத்து ஆட்டோல போனப்ப கூட பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னீங்களே மாமா. இப்ப பாசமா பேசியிருந்த நீங்க இப்ப என்ன சட்டன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க? மாமா இப்படி சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாமா பண்ண? அப்படி நீங்களும் காதலிச்சீங்க, நானும் காதலிச்சேன். பேரு ஒன்னாதானே லவ் பண்றோம். மாமா நீ பிடிக்காம போயிருச்சு. சத்யா நான் சொல்ல வரதை கேளு. மாமா நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பிடிக்கலையே உன்ன. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? சொல்ற வார்த்தை வாயில இருந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏமாத்த தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்கிட்ட விளையாடாதீங்க மாமா, உண்மையை சொல்லுங்க. ஸ்டாப் இட் சத்யா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேல உன்னை பிடிக்கலன்ட்டு. என்ன பிடிக்கலையா மாமான்னு சொல்லிட்டு இருக்க? எத்தனை வாட்டி சொல்றது? நான் அன்னைக்கிட்டே நேரடியாவே சொல்லிட்டேன் என்ன பிடிக்கலன்ட்டு. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் சத்யா. பொண்ணதை புரிஞ்சுக்கோ சரியா? உனக்கு நல்ல மாப்பிள்ள வருவாங்க. பரணி இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன் இல்லடி, உன்னை லவ் பண்ணவே இல்லடி. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவனே நேரடியா சொன்னாலும் ஏன்டி இப்படி இருக்க? பரணி மாமா. பாப்பி சத்யா, திரும்பவும் பரணி மாமான்னு கூப்பிட்டு இருக்காத. பரணி மாமான்னு சொல்றதை கேட்டா எனக்கு புல்ல அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் மாமா நான் அவ்வளவு பிடிக்காம போயிட்டேனா உங்களுக்கு? பிடிக்காமலாம் இல்ல சத்யா. உடனே ஒரு பொண்ணை பிடிக்கணும். இந்த பொண்ணை பிடிக்குதோ இந்த பொண்ணை தான் கடைசி வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நானும் முடிவு பண்ணிட்டேன். நடுவுல வந்து லவ் பண்ணு காதலினா என்ன பண்ண முடியும்? நான் சொல்லிட்டேல வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ட்டு. எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத சத்யா. மாமா உங்களுக்காக நான் நிறைய விஷயத்தை மாத்திக்கிட்டேல. சுடிதார் போறது பிடிக்காதுன்னு நான் புடவெல்லாம் கட்டிட்டு வேலை வீட்டுக்கு. புடவை மாத்திட்டு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புடவை எல்லாம் பிடிக்காது, எனக்கு சுடிதார் தான் பிடிக்கும். நம்ம மாமா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. சத்யா போனை வை. சத்யா போனை கட் பண்ணு. ஓஹோ அங்க அண்ணி இருக்காங்களா? மாமா போனை கட் பண்ணு சத்யா. கட் பண்ற மாதிரி தெரியல, நானே கட் பண்ணிக்கிறேன் போனை. நம்பருக்கு நீ போன் பண்ணவும் பண்ணாத. உன் போன் நம்பர் டெலிட் பண்ணிடுறேன். தங்கச்சியா இருக்கேன்னு உன் நம்பர் சேவ் பண்ணி வச்சா இன்னும் போன் பண்ணி லவ் பண்றேன்னா அதனால ஏத்துக்க முடியாது சத்யா. நான் போனை வைக்கிறேன். ஆமா கட் பண்ணிட்டானா? கட் பண்ணிட்டாருக்கா. ஏன்க்கா இப்படி நடந்துக்காரு மாமா? ஏன்க்கா பிடிக்காம போச்சு அவருக்கு? பாக்குறதுக்காகவே நானும் உன் வீட்டுக்கு வருவேன்ல. ஏன்க்கா அவர் என்கிட்ட இப்படி நடந்துக்கணும்? சுத்தமா முடியலக்கா. என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. உலகத்துல இருக்கணுமா இருக்க வேணும்னு கூட புரிய மாட்டேங்குதுக்கா. இந்த உலகத்துல நான் இருக்கவும் மாட்டேன். ஆசைப்பட்ட மாமாவே என்ன வேணும்னு சொல்லிட்டாரு. மேல நான் ஏன்க்கா இருக்கணும்? அவன் நான் செத்து போயிடுறேன்க்கா. ஊசு போச்சிச்சா உனக்கு? முடிச்சான்னு கேக்குறேன். நீ லவ் பண்ற பையன் உன்னை வேணாம்னு சொல்றான். அவன் உன்னை லவ் பண்ணல, நீதான் லவ் பண்ணவன. எல்லாமே தெளிவா புரிஞ்சுச்சுல. பரணி இல்லன்னா மாப்பிள்ள இந்த உலகத்தை எல்லாமே பேர் போறாரு. கண்டிப்பா வருவாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்லா இருப்ப. என்னால முடியாதுக்கா. சொல்ற வார்த்தை என்னால ஏத்துக்க முடியலக்கா. மனசுல பரணி தான் எல்லாமே இருக்காரு. இப்ப இந்த விஷயத்தை கேட்கவும் என்னால தாங்கிக்க முடியலக்கா. அக்கா இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் உன்னை லவ் பண்றதா இல்லையான்ட்டு. பாத்தியா எப்படி ஏமாத்திருக்கா நம்மளன்ட்டு. போயிரேன்க்கா. சத்யா ஏய் சத்யா என்னடி பண்ற? சத்யா புஷ்பா சத்யா புடிமா. அம்மா பிடிக்க போறா, புடிமா அவளை. சத்யாமா
என்ன பண்ணி இதெல்லாம் கிட்ட சொல்லவே இல்லை இது வரைக்கும். இல்ல, ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கு. என்னை மன்னிச்சிடு. மன்னிக்கிறதுல என்ன இருக்கு? அந்த பொண்ணு என் அண்ணியோட தங்கச்சி தான், பேரு சத்யா. அப்பப்ப எங்க வீட்டுக்கு வருவா, என்னை பாப்பா சிரிப்பா. நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது சரி என்னை லவ் பண்ணிருக்கான்ட்டு. எனக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால அண்ணி என்கிட்ட வெளிப்படையா கேட்டாங்க, என் தங்கச்சி சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்ட்டு. இப்பவே வெளிப்படையாலுமே சொல்லிட்டீங்களே. எல்லாம் சொல்லிட்டேன் தான், ஆனா அவ புரிஞ்சுக்கலையே. புரிஞ்சுக்காதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க பரணி, நீங்க எனக்கு மட்டும்தான். என் பரணி எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. வேற யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அட என்ன அஷ்மிதா இப்படி பேசுற? உன்னை விட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தெரியும்ல உனக்கு. வீட்லயே ஒன்னே தான் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நானும் சொல்லிட்டேன். வெளிப்படையா உன்கிட்டயே சொல்லிட்டேன் நானு. ஏன் நீ இவ்வளவு கோவப்படுற? இருந்தாலும் உங்க கூட இன்னொரு பொண்ணை சேர்த்து வச்சு பேச எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அதுலச்சா ஒரே பொண்ணு. கல்யாணம் பண்ணாலும் அவதான். என் கடைசி வரைக்கும் அவ கூட தான் வாழ நானும் முடிவு பண்ணிட்டேன். உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. இல்லன்னு சொல்லல. ஆரம்பத்துல நீ என்னை பிடிக்கலன்னு சொன்ன. 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக 2 பேருக்குள்ளயும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு. கல்யாணம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தானே பிரச்சனை வருது. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியல. வெளிப்படையா சத்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன்ட்டு. அப்புறம் என்ன, விடுங்க. சரி. ஆனா அந்த பொண்ணு புஷ்பா நீ தெளிவா எடுத்து புரிய வச்சுக்கோங்க அவள்கிட்ட. ம். எந்த காரணத்தை வச்சு என்னை லவ் பண்றான்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க. வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? உங்க அண்ணி புரிய வச்சிருவாங்க. மேல எந்த குழப்பமும் வராம நீங்க நிறைய எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? விடுங்க. பிரச்சனையை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். நான் உங்களுக்காக இருக்கேன். சரிங்களா? விடுங்க. சரி அஸ்மிதா. விடுங்க, கவலைப்படாதீங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன அதுங்காட்டி வீடு கிளம்புறேங்கிற? எனக்கு மூட் அப்செட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு நாள் வரேன். அப்பா உங்ககிட்ட பேசுன்னு சொல்றாருல. அப்பா வருது என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். அப்போதைக்கு நேரா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்களும் அங்க பார்க்குக்கு வந்துருங்க. சரி சரி. சரிங்க, நான் கிளம்பட்டுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க. சாரி பண்ண, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வரேன். ஏன்க்கா என்ன எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துனீங்க. நான் ஒரேடியா போயிருந்தேனா யாருக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுல்ல. அடி தாண்டி வாங்குவேன். முன்னாடி பேச்சு இதெல்லாம் என்கிட்டயே சொல்லுவேன். எதுக்கும் பயப்படக்கூடாதுக்கா, தைரியமா இருக்கணும்ட்டு. என் வீட்டுக்கு வரும்போதே என் நாத்தனார் கிட்ட எம்புடு தைரியமா பேசின நீ தைரியமா இருந்தாலே இப்ப ஏன்டி கோழியா சாகணும்னு நினைக்கிற? அப்படின்னா தப்பு பண்ணிட்ட நீ. காதலிச்ச, மத்தபடி மட்டும் தான் ஒன் சைடா லவ் பண்ணிருக்க. ஆனா அவன் உன்னை லவ் பண்ணவே இல்ல. எல்லாமே ஏன் தப்பு தான்க்கா. நான் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒன்னும் தவறா புரிஞ்சுக்கல. நீ எல்லாரும் யாரெல்லாம் இப்படி ஏமாத்துவாங்க எல்லாம் புரியாம போச்சு எனக்கும். பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. குடும்பம் எவ்வளவு கலகலன்னு இருந்துச்சு. பரணி பயலால குடும்பமே மொத்தமா கவலை இழந்து போயிருச்சு. பா விடுங்கப்பா. ஆமா அவன் உன் குழந்தைனார்ல, அதனால வீடுன்னு தான் சொல்லுவேன். என்ன சொல்ல முடியும்? அவன் கல்யாணம் பண்ணிட்டு வரால ஒரு பொண்ணு. அவ்வளவு உன் வீட்டுக்கு வந்துச்சு, நீ சும்மா இருக்க கூடாது. அந்த பிள்ளை வேணும்னே டார்ச்சர் பண்ணணும், அவளை குடும்பப்படுத்தணும். பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருப்பாளா? என்னம்மா பேசுற? அந்த பொண்ணு நான் ஏமா டார்ச்சர் பண்ணணும்? எங்க வீட்டுல வாழ வந்த பொண்ணு தானே. அந்த பொண்ணை போய் அம்மா நீ பேசுறது தப்புமா, சின்ன பிள்ளைங்களா இருக்கு. எங்க காதல் நீங்க பேசுறது கேட்டுச்சுன்னா என்னமா நினைக்கீங்க? ஆமாமா, சத்யா சித்தி இல்லாம இன்னொரு சித்தி வீட்டுக்கு வந்தானா நீ ஏத்துக்கவே மாட்டேன். என்ன பேசுற மத்தா? நீ நினைக்கவே கூடாது. அவளையும் என் தங்கச்சியை நினைச்சு நல்லபடியா பாத்துக்கணும். அதை விட்டுட்டு இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஏ சத்யா, உனக்கு பரணி இல்லன்னா என்ன? அதை விட நல்ல மாப்பிளையா வருவாடி. நல்லா புரிஞ்சு ஏத்துக்கோ சரியா? எதுக்கு எடுத்தாலும் ஓன்னு அழுதுகிட்டு செத்து போறேன் சாவுறேன்ட்டு நம்ம சாத்திக்கிட்டு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்காத. நீ வாழ பிறந்தவ, நல்லபடியா வாழணும், நல்லபடியா சந்தோஷமா வாழணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி முடிவெடுத்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லக்கா, பரணி மாமா தவிர வேற யாரையும் என்னால ஏத்துக்க முடியலக்கா. இந்த அளவுக்கு நீ அவனை லவ் பண்ணனால இப்படி பேசிட்டு இருக்க. வேற எதுவும் இல்ல. போக போக எல்லாம் மாறும். ஓ மனசை நீயே மாத்திக்கோ. என்னால மாத்த முடியாதுக்கா. மனசு ஃபுல்லா பரணி மாமா தான் ஃபுல்லா நிறைஞ்சிருக்காரு. மாத்திக்கணும், நீயாதான் மாத்திக்கணும். அம்மா சொல்லுமா. சத்யாக்கு நீ தான் நல்லது கெடுத்து எடுத்து சொல்லணும். அதுக்கு எல்லாமே எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு சத்யா மனசை நீ மாத்து நினைக்காத. நான் ஏண்டி அப்படி நினைக்க போறேன்? மனசை மாத்திக்கன்னு தான் சொல்றேன். அவதான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னு எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன். உன் குழந்தைனார் பரணி உன்னை லவ் பண்றானா தெரியலையடி. புரிஞ்சுக்காம நீயே காதலிக்கிறேன்னு சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டேன். சத்யா தான் இனிமே அவ மாறிக்குவாமா சரியா? நீ நல்லது கெடுத்து எடுத்து சொல்லு. நான் சொன்னதை கேட்டாதானே அவ சொல்றத காதலே வாங்கிக்க மாட்டான் தங்கச்சி. சத்யா நீ சின்ன பிள்ளை கிடையாது சரியா? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் உனக்கு நல்ல மாப்பிள்ள வருவாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி வருவாரு. அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. அப்படி பரணி எல்லாம் உனக்கு வேண்டாம். நீ மறந்துரு. சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். என் அக்காவை இப்படி பேசலாம்னு நினைச்சுக்காத. நீ மாத்திக்கிறதுக்காகத்தான் அக்கா நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். என்ன புரியுதா? சரிக்கா. கொஞ்சம் கொஞ்சமா நீ மாத்திக்கோ. இருக்கிறத விட்டு வெளியே வா. வந்து எல்லாத்தையும் சுத்தி பாரு. நான் இடத்துக்கும் போ. பரணியே மறந்துரு. அவன் உனக்கு கிடையாது. அவன் வேற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியா சொல்லிட்டான். என்ன புரியுதா சத்யா? சரிக்கா, அத நானும் முயற்சி பண்றேன்க்கா. சரி சித்தி அழாதீங்க சித்தி, நான் இருக்கேன் சித்தி, பாத்துக்கலாம். சாரிக்கா, எங்க மாமா இப்படி உங்களுக்கு செஞ்சுட்டாங்கல்ல. பாரு சின்ன பிள்ளைங்க கூட எவ்வளவு குழந்தைத்தனமா பேசுதுங்கன்ட்டு. விடு சத்யா, பாத்துக்கலாம். நான் நன்மைக்கே எடுத்துக்கோ சரியா? மடி சத்யா, சொல்றது ஒரு விதத்துல நல்லதுதாமா. விடுமா, பாத்துக்கலாம். வருத்தப்படாதமா. நீ போயிட்டினா இந்த அப்பனும் என்னமா செய்வேன்? காலை உடஞ்சு ஆபரேஷன் பண்ணி முடியாம இருக்கேன். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு உனக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுப்பேன் நம்பிக்கையில இருக்கேம்மா. இல்லப்பா, இனிமே நானும் ஒழுங்கா இருப்பேன். படிச்சு நல்ல வேலைக்கு போய் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்ப்பா. கவலைப்படாதீங்கப்பா. சரிம்மா, அக்கா சொல்ற மாதிரி உனக்கு நல்ல மாப்பிள்ள வருவாருமா. அதுக்கு நீ பொறுமையா இரு. சரிப்பா. சரி சத்யா, சொல்ல நல்லா காதுல வாங்கிட்டீல? வாங்கிட்டேங்கா. உன் மனசை மாத்துறதுக்கு என் வீட்டுக்கு வாடினாலும் கூட்டிட்டு வந்துருவேன். ஏன் அந்த கூட்டிட்டு வந்துருவேன்? ஒன்னா இருக்கனால குழந்தைனார் லவ் பண்ணதுனால இப்படி ஆயிருச்சு. அதுக்காக தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாத நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு வாடின்னு கூட்டிட்டு போயிருப்பேன். அதனால என்ன, ஸ்கூல் திறக்க 1 வாரம் இருக்குல்ல, வரைக்கும் நம்ம வெளியாவது சுத்தி பார்த்துட்டு வருவோம். எப்படிக்கா?
உங்க மாமா விட மாட்டேன்னு நினைக்காத. மாமான்னு சொல்லிட்டு நானும் வரேன். அது வெளியூருக்கு எங்கேயாவது 2-3 நாளைக்கு போயிட்டு வரலாம். யாவது உன் மனசு மாறும். இந்த வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ளனா கூட உனக்கு மைண்ட் செட் மாறலாம். ஆனா வெளியே போனீங்கன்னா உனக்கு நிறைய மாற்றங்கள் வரும். என்ன சத்யா? நானும் மாமாட்ட பேசி பாக்குறேன். இல்ல நல்லதே நடக்கும். சரிக்கா, நான் உள்ளார போறேன். தங்கச்சிக்கு நல்லது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். தனியா விட்டுறாதம்மா, கூடவே இரு. சரிடி. டக்குனு மனசு மாற மாட்டோம். போக எல்லாத்தையும் அவளே மாத்திக்குவா. அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. வேணும்னே திட்டிட்டு இருக்காத, எதுவும் பண்ணாத, எதுவும் சொல்லாத. சரியா? என்ன தெரியும் சொல்ல போறேன். நல்லபடியா மனசு மாறிட்டா அதுவே எனக்கு போதும். அதான் எப்படி மாத்த போறான்னு தெரியல. தங்கச்சிக்கு ஒண்ணு பிடிச்சிச்சுன்னா அதமா அதான் வேணும்னு இருப்பா. அமிர்தா, நீ போய் சித்தி கூட இருமா. போமா. சரிம்மா. இரு, நானும் வரேன். வச்சுட்டு நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. மாப்பிளைக்கு என் தங்கச்சி பிடிக்கலன்னா நான் 100 மாப்பிளை தேடி வருவார் என் தங்கச்சிக்கு. அளவுக்கு என் தங்கச்சி நல்லபடியா இருப்பா. என்னாலே மனசு ஏத்துக்க முடியல. லவ் பண்ற வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் மாத்திக்கணும்ல. மாத்திட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்லம்மா. புரியுது. சரிம்மா, பாத்து பத்திரமா இருங்க. கூட இருங்கம்மா, தனியா விட்டுறாதீங்க. சரிம்மா. அப்போ தங்கச்சிக்கு நீயும் ஃபோன் பண்ணி பேசுமா. சரிப்பா. கிட்ட நான் பேசி பாக்குறேன் வெளியே போறதுக்கு. எங்கேயாவது 4 இடத்துக்கு சுத்தி பார்த்தா கூட அவளுக்கு மனசு மாறும்ல. அவட்ட பேசி பாக்குறேன்ப்பா. சரிம்மா. சரிம்மா, நீ வீட்டுக்கு கிளம்பு. மேல தினம் உன் மாமி ஏதாவது குறை சொல்லுவாங்க. அப்பா தம்பியை கூட்டிட்டு நீ கிளம்புமா வீட்டுக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சித்தி அழாதீங்க சித்தி. இல்லம்மா நான் அழல. வேணும் அவங்க கூட நாங்க இருக்கட்டுமா? நீயா இருப்பீங்களா? பரவாயில்ல சித்தி. சொல்லுமா. தொடக்க என்ன 4-5 நாள் இருக்குல்ல, கூட நாங்களே இருக்கோம் சித்தி. அம்மா கிட்ட சொன்னாலும் சரின்னா சொல்லுவாங்க. சரிம்மா. நானும் உங்க கூடவே இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம். அம்மா கூடயே கிளம்பு. அத்தை திட்டுவாங்க. இல்ல, நானும் இங்கதான் இருப்பேன். அத்தியாவசியத்துக்காக நானும் கூடவே இருப்பேன். ஏன்னாண்டா அத்தை திட்டுவாங்க. சொல்றதை கேளு. நான் அமிர்தா, அஜய் நம்ம வீட்டுக்கு போலாமா? நான் சித்தி கூடவே இருக்கேம்மா. சித்தி கூட இருக்கியா? ஆமாமா, சித்தி தனியா இருப்பாங்கல்ல, நான் அவங்க கூடவே இருக்கேம்மா. அத்தை, நானும் கூடவே இருக்கேன். அதெல்லாம் வேணாம். அம்மா திட்டுவாங்க. வா வீட்டுக்கு போலாம். அமிர்தா வா போலாம். சித்தியை விட்டு வர மாட்டேன். இங்கதான் இருப்பேன். நானும் சித்தியை விட்டு வர மாட்டேன். நானும் இங்கதான் இருப்பேன். ஆட்டிதான் வாங்க போறீங்க. உங்க அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கப்பா. எனவே உங்க அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டேன். இங்க விட்டுட்டு வந்து ஏதாவது சொல்லுவாங்க. என்னையும் உன்னை தானே திட்டுவாங்க. அம்மா பத்தி உனக்கே தெரியும்லப்பா. என்ன புரிஞ்சுக்கோப்பா. ப்ளீஸ் அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு வரேன். விடுங்கக்கா, அதான் பிள்ளைங்க இருக்கிறேன்னு சொல்லுதுங்களே. போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்குன்னா இருங்க, ஒண்ணும் இல்ல. சரிம்மா. ஆனா அஜய் சித்தி கூடவே இருக்கும். சரி இருங்க. உங்க அப்பா கிட்டயும் அத்தைகிட்டே சொல்லிக்கிறேன். சரிங்க. சத்யா அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. தைரியமா இருப்பேன்க்கா. உன் மேல ப்ராமிஸ் பண்றேன்க்கா. நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி, நீயும் சந்தோஷமா இருக்கும். அதான் எனக்கு முக்கியம். மாமா கிட்ட நானும் பேசுறேன். எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போக. சரிக்கா. சரி, 2 பேரும் அடம் முடிக்க கூடாது. சித்திக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்களா? சரிங்க. சரி, பாத்து பத்திரமா இருக்கணும். அத்தை கூடவே இருக்கணும். எங்கேயும் போயிடக்கூடாது. சரிம்மா. சரி, நான் போயிட்டுமா? போயிட்டு வரேன். சரிங்க. பாய்க்கா. அழுவாதடி முத. தங்கச்சி அழுதா பிடிக்காது எனக்கு. தங்கச்சி எப்பவுமே சிரிச்ச கலையோட இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். சரிக்கா. கொஞ்சமாவது சிரிங்க சித்தி. அப்பாதான் சொல்றால, நீயும் சுகமா இருக்கவும் பிள்ளைங்களும் சுகமா இருக்குங்க. வீட்டுக்கு போறேல, கொஞ்சமாவது சிரிடி. பரவாயில்லக்கா. சரி, உன் மனசுல கனமும் எனக்கு புரியுது. இல்லாம இல்ல. சரி, நான் வட்டுமா? அப்பப்ப போன் பண்றேன். சரிக்கா. சரி அமிர்தா, வட்டுமாமா? சரிம்மா. ஜெய், பார்த்து பத்திரமா இருப்பா. வரேன். சரிங்க.